ஏர்போர்ட்டில் வச்சு போகிற வர இடத்துல வெளியில எல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் இனிமேல் கட்சி தலைமை அலுவலகத்துலாம் கொடுப்போம், இல்லாட்டி கட்சி ஆஃபீஸ் அங்கங்கே இருக்கும், அங்கே தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து உள்கட்சி பிரச்சனையில் அவர் சொன்ன விஷயம் அது. நான் கவனித்தவரை அவர் விஜயை வந்து அக்ரெசிவாக விமர்சிக்கலை அப்படின்னு தோணுது. அதெல்லாம் அக்ரெசிவாக விமர்சிக்கக்கூடிய பாயிண்ட்கள் அங்கே இருக்குது. திரு விஜயுடைய பேச்சில், செயலில், கொள்கையில் வந்து பாஜக விமர்சிப்பதற்கு பாயிண்ட்கள் இருக்குது. அவர் ஏன் காத்திருக்கிறாங்க ஒரு ராஜதந்திரமாக கூட இருக்கலாம். விஜய் அவர்கள் வர்றதுனால ஒரு பெரிய இழப்பு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். சிறுபான்மை ஓட்டோட கொஞ்சம் வந்து மாறும்னு நான் நினைக்கிறேன். ஓட்டு சிதறன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலிருந்தும் ஏற்படும், பாஜகவிலிருந்தும் ஏற்படும். அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்து விட்டால் அக்யூமுலேட் ஆகும் அவருடைய ஓட்டு. அதிமுகவும் விஜயும் ஒன்று சேரலன்னு அதிமுகவுக்கும் பெரிய இழப்பு. விஜயோ, நாம் தமிழரோ, பாமகவோ இல்லாமல் இந்த மூன்றும் இல்லைன்னு திரும்ப 2024 மே மாதம் நிலைமையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார். இன்னமும் நான் பேசிக் கொண்டிருக்கூடிய தருணங்களில் டெல்டா மாவட்டம், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னையில் மத்திய சென்னை, வட சென்னை போன்ற பகுதிகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் முழங்கால் தண்ணியில் பல குடியிருப்புகள் வீடுகள் தண்ணி வந்துச்சு. அதெல்லாம் இவங்களால் வெளியே எடுக்க முடியல, வெளியே கொண்டு வரல, ஏன்னா தொலைநோக்கு பார்வை இல்லை. எப்போ க்ளீன் பண்ணுப்பா அப்படின்றார். குப்பையில் இப்படி கம்பி இருக்கும் பாருங்க, இப்படி வாருவாங்க. அந்த வாறுகாலில் தண்ணி எடுத்து போடுறாரு. இவ்வளோதான் அவங்களுடைய பணியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏது செய்யறதுல அங்கங்கே ஒரு மோட்டரை போட்டு வச்சு தண்ணி ஊற்றி, இங்கே இருக்கிற தண்ணி ஊற்றி அங்கே அனுப்புவோம், அங்கே இருக்கிற தண்ணி ஊற்றி. நாங்கள் போன மலைக்கு சொன்னாங்களா இல்லையா, நாங்கள் 80% பணி முடிஞ்சிருச்சு, 90% பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. மிச்சம் 10%, 20% பணி தான் இருந்தோம். அப்போ இதுக்குள்ளே முடிஞ்சிருக்கணும்ல, என்ன ஆச்சு, எங்கே போச்சு? ஆதி திராவிடர் நலப்பள்ளின்னு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை எதை ஊக்குவிக்குது? கல்லர் பள்ளிகள்னு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் இருக்குது. அது எதை ஊக்குவிக்குது? அதெல்லாம் ஊக்குவிக்கலையா? கல்லர் அப்படிங்கிறது சொல்லி அதற்காகவே ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறது ஊக்குவிக்கிறது இல்லையா? விஸ்வகர்மா திட்டம், இது குலத்தொழிலை திமுகவும் வந்து என் மக்களை ஏமாத்துறது போல வந்து அது குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது. உங்களுக்கு தேவையா? அந்த வாய்ப்பும் இருக்குது. தமிழ்நாடு அரசுடைய வேலை என்னவா இருக்குது? இந்த 3.5 வருஷமா ஸ்டிக்கர் ஓட்டு தான் வேலையா இருக்கு. எதெல்லாம் மத்திய அரசு திட்டமா இருக்குதோ அதுக்கு வந்து வெளியில வந்து அட்டப்படத்தை மட்டும் மாற்றி மாநில அரசு திட்டம் சொல்லுது. ஜாதி சாயம் பூசுவது அவர்கள் தான். நான் தான் கேட்டேன், திமுக தலைமை பொறுப்புக்கு ஒரு 60 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி திமுக பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லுங்க. திகால பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பாஜக பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கார் 2 முறை. அதற்கு முன்னாடி டாக்டர் கிருபாநிதி இருந்தார், இப்ப எல் முருகன் இருந்தார். அப்படி வந்து திகால காட்ட சொல்லுங்க, அப்படி திமுக காட்ட சொல்லுங்க. நல்ல ஹிந்து செய்ய மாட்டார், நல்ல கிறிஸ்தவர் செய்ய மாட்டார், நல்ல இஸ்லாமியர் செய்ய மாட்டார். ஹிந்து என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்து மத அடிப்படையில் வச்சுக்கிட்டு இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுவாங்க. திராவிட அரசியல் வந்து மேடைகளுக்கு கூட இப்ப ஈடுபடாது. முன்னாடி மேடைகளாக ஈடுபட்டு இந்த மேடைகளில் கூட இப்போ வந்து திரு அண்ணாமலையும் திரு சீமானும் அந்த மேடையிலும் கைப்பற்றிட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு இடம் இல்லை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டின் சாணக்கியர், அரசியல் சக்கரவர்த்தி நம்ம ரங்கராஜ் பாண்டே சார் தான். சார் வணக்கம் சார். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து 3 மாதம் கழிச்சு இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு சார் தமிழ்நாட்டுக்கு. எல்லாரும் தரிசனம் மாதிரி எல்லாரும் அவ்வளோ ரவுண்டில் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து ஏர்போர்ட்டில் வந்து உயிரே போனாலும் நான் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் வந்த உடனே ஏர்போர்ட்டில் தான் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏர்போர்ட்டில் வச்சு போகிற வர இடத்துல வெளியில எல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் இனிமேல் கட்சி தலைமை அலுவலகத்துலாம் கொடுப்போம், இல்லாட்டி கட்சி ஆஃபீஸ் அங்கங்கே இருக்கும், அங்கே தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு உள்கட்சி பிரச்சனையில் அவர் சொன்ன விஷயம் அது. உள்கட்சியில் ஆளாளுக்கு அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்து வந்து பேசி அவங்க வந்து தலைமையோட கருத்து முரண்பாடு இருக்குது போல் ஒரு எண்ணம் வந்ததுனால அதை வந்து எல்லாருக்கும் அந்த கட்டுப்பாடு கொடுக்குறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன்னு சொன்னார். ஒரு 2-3 நாள் தான் அப்படி இருந்தார். இன்றைக்கி ஏர்போர்ட் கொடுத்த பார்த்தீங்க, அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே 15 இடத்துல கொடுத்துட்டாரு. நீங்கள் மறந்துருப்பீங்க. அவர் வந்து ஊருக்கு போகிற அன்னைக்கு கடைசியாக வந்து திரு ஹண்டே அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தான் நானும் கலந்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் அவர் வந்து கடைசியாக சென்னையில் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதில் அன்றைக்கே வந்து அங்கேயே சத்யா ஸ்டூடியோன்னு சொல்லக்கூடிய அந்த எம்ஜிஆர் ஜானகியம்மாள் கல்லூரி வாசலில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் போனேன். ஸோ வந்து அவர் வெளியில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு கோபத்தில் ஆளாளுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காங்க, அது கட்சி தலைமை மாறி செயல்பட்டுருக்காங்கிறது. நீங்கள் இனிமேல் வெளியே யாரும் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் வெளியில் இனிமேல் யாருமே நாங்கள் பேட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மாற்றி சொன்னது. அப்புறம் வந்து அந்த கட்சிக்குள்ளே வந்து மாற்றி கொடுத்துட்டு இருந்த பேட்டிகள் சரி பண்ணப்பட்டது. அதனால் வந்து சரியாயிடுச்சு. ஸோ ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்குறது வந்து அவருடைய 100 நாள் பயணத்துடைய முடிவின் மாற்றம் இல்லை. அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏர்போர்ட் உட்பட கட்சி தலைமை அலுவலகம் இல்லாமல் பல இடங்களில் கொடுத்துருக்கிறார். சார், அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது, அதாவது நான் வந்து இந்த 3 மாதம் வந்து என்னுடைய தவறுகளையும் சரி பண்ணுறதுக்காக எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது,
அண்ணாமலை அவர்களிடம் தவறான விஷயங்கள், அதாவது கொள்கை ரீதியாக வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அதை? தவறான விஷயங்கிறது அரசியல் ரீதியான தான் இருக்கணும், கொள்கை ரீதியான தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொள்கை தவறுன்னு அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வகுக்கப்பட்ட கொள்கைகள். அண்ணாமலை பாஜகவுடைய தலைவரான பிறகு ஒரு கொள்கை கூட வகுக்கப்படலை, சரிங்களா? பாஜகவுடைய கொள்கைகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 80களிலே கொண்டு வந்துருச்சு. அதற்கு முன்னாடி ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்திலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு தான் அந்த கொள்கைகள் வரைக்கப்பட்டிருக்கு. ஸோ கொள்கையில் ஒரு தவறு இருந்திருக்குங்கிறது அவர் செய்கிறது பண்ணுறதுல, அவர் போய் 100 நாள் ஒரு படிப்பு படிச்சு ஒரு நாள் இங்கே கொள்கையில் உள்ள தவறு இருந்திருந்தால் கூட அது மாற்றப்படுறதில்ல. தவறுன்னு சொல்கிறது அவருடைய கேரக்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். நமக்கு கோபம் வரும், ஆவேசம் வரும், எடுத்தெறிஞ்சு பேசுவோம், அமைதியாக இருப்போம், கண்டுக்காமல் இருப்போம், அலட்சியம் பண்ணிருப்போம், ஏதோ ஒன்று நிறைய விஷயங்கள் எவ்ரி ஹியூமன் ஹேஸ். அது மாதிரி அப்போ தனி மனித விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் உலக அறிவியலை பார்க்குறேன், உலக அரசியலை நான் பார்க்குறேன். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு பெரிய கேம்பஸ்குள்ளே நான் இருக்கேன். அப்படிங்கும்போது என்னுடைய பாரதிதாசன் சொல்லார், அந்த விசால பார்வையால் விழுங்கு மானிட சமுத்திரம் நானன்று விசால பார்வையால் விழுங்கு மக்கள் என்றார். அது ஒட்டுமொத்தமான அந்த மானிட சமுத்திரத்தை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்ம பல தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பெரிய பிரச்சனையே அவங்களுக்கு கும்முடி பூண்டி தாண்டி உலகமே இல்லைன்னு நினைக்கிறது தான். அதற்கு தாண்டியும் உலகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது மாதிரியான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் நிறைய முறை மேற்கொண்டது. அதுதான் இன்றைக்கி அவர் உலகத் தலைவராக எளிமையாக ஆக்கியிருக்கு. ஏன்னா அவர் நிறைய ட்ராவல் பண்ணனால. அப்போ ட்ராவல் மேக்ஸ் ஏ மேன் கம்ப்ளீட் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ட்ராவல் மேக்ஸ் ஏ கம்ப்ளீட் மேன். அது மாதிரி இவர் போய் வெளியில் போய் படித்து அவருக்குள்ள ஏதேனும் குறைகள் இருந்தால், அவர் ஏன்ட்ட நிறைய தப்பு இருக்குது, நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறக்கா போனது. அப்படி போயிருந்தாருன்னா அவர் ஏதாவது யோகா மெடிடேஷன் தியானம் அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரம் அவர் படிக்க போனார். ஸோ அவர் தவறுகளை திருத்திக்கிறக்கா போல. அவர் சொன்னது தவறு, குறை, இன்னும் மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருந்தால் எல்லாமே இருந்தால் அது எல்லாமே அவருடைய பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்டது. ப்ரொஃபஷனலாக எப்படி டீல் பண்ணுங்கிற சம்மந்தப்பட்டது. பாலிசி ஐடியாலஜி பற்றி இல்லை, அதில் அவருக்கு ரோல் இல்லை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவருடைய ரோல் இருக்குது. பாஜகவுடைய கொள்கைகளை அமல்படுத்துவது தான் அண்ணாமலை தேவைப்படுறாரே தவிர பாஜகவுடைய கொள்கைகளை வகுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. யார் ஏற்கனவே வகுக்கப்பட்ட கொள்கைகள் தான். ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது இப்போ ஏற்கனவே 2 திராவிடர்கள் கட்சி, இப்போ 3வதாக விஜய் அவர்களும் திராவிட கொள்கைகளை பின்பற்ற விஷயங்களாக பார்க்கப்படுது. அப்போ இனிமேல் அவரையும் எதிர்த்து போராட வேண்டிய கஷ்டங்கள் வருமா அண்ணாமலை அவர்களுக்கு? போராடுறது ஏன் கஷ்டமாகுது? போராடுறது கடமையாகலாம்ல. அது இன்னும் கஷ்டம், அது சேலஞ்சு. போராடுறது தான் வாழ்க்கை. போராடுறது ரொட்டீன் லைஃபாக மாறும், அதையும் கஷ்டமாகுது. அது கடமையாக கூட இருக்கலாம். இந்த பேட்டியில் நான் கவனித்தவரை, நான் எனக்கு இன்டர்நெட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால நான் சரியாக கவனிக்கல. மழை வெள்ளங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா சென்னையில். நான் கவனித்தவரை அவர் விஜயை அக்ரெசிவாக விமர்சிக்கலை அப்படின்னு தோணுது எனக்கு. அது நீட் விஷயங்கள் உட்பட மத்திய அரசு கொள்கை எதிரி அப்படிங்கிறது பற்றி பல விஷயங்கள் அவர் பாஜகவுடைய நிலைப்பாடுக்கு எதிராக சொன்னது, பெரியாரை தூக்கி பிடிப்பேன்னு சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் தமிழர் அதை கடுமையாக எதிர்க்குது. அப்போ நீங்கள் திராவிடத்தையும் தமிழையும் எப்படி ஒன்றுன்னு பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சித்தாந்த ரீதியாக உங்கள்கிட்ட கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னமும் கொஞ்சம் பொறுப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் நம்மளை நேரடியாக நம்மளை தாக்குற வரைக்கும் நம்ம எதுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி. அதிமுக எப்படி விஜயை எதிர்க்கலை? அதிமுக விஜயோட கூட்டணிக்கே தயாராக இருக்குது. ஆனால் பாஜக விஜயோட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. விஜயுடைய வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம். அது ஒரு கிளியர் விஷயம். அதில் என்ன, விஜய் திமுகவுக்கு எதிராக ஓடக்கூடிய ஓட்டுகள் சிதறும் அப்படிங்கிறது. ஒரு செர்டைன் பர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட அளவு திமுக கூட்டணியோட ஓட்டு சிதறும். ஏன்னா சிறுபான்மை மக்கள் அதிமுக பக்கம் போகலை. கடந்த தேர்தலில் 24 மக்களவை தேர்தலில் 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சிறுபான்மை வாக்குகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சேன்னா அது திரு விஜயா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்கள ஒன்றிணைஞ்சு ஒரே திசையில் தள்ளி திமுகவுக்கு நம்ம வாக்குறோம், திமுக ஓட்டு 100 ஓட்டு கூட குறைஞ்சா கூட நல்லது தானே அப்படிங்கிற ராஜதந்திர வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அது எதனால் விமர்சிக்கணும்னு தெரியல. அக்ரெசிவாக விமர்சிக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் அங்கே இருக்குது. திரு விஜயுடைய பேச்சில், செயலில், கொள்கையில் பாஜக விமர்சிப்பதற்கு பாயிண்ட்டுகள் இருக்குது. அவர் ஏன் காத்திருக்கிறாங்க ஒரு ராஜதந்திரமாக கூட இருக்கலாம். ஒருவேளை விஜய் பாலிடிக்ஸில் என்ட்ரானதுனால பாஜகவினருக்கு அவரோட ஓட்டு சதவீதத்தில் பின்னடைவு ஏற்படுமா சார்? பாஜகவுடைய ஓட்டும் விஜயோடைய ஓட்டும் 1% கூட ஒட்டுக்கடான ஓட்டு கிடையாது. நாம் தமிழர்லேருந்து ஒரு கொள்கை ரீதியாக சில விஷயங்கள் நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்கள் வர்றதுனால ஒரு பெரிய இழப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். சிறுபான்மை ஓட்டுகளும் கொஞ்சம் மாறும்னு நான் நினைக்கிறேன். ஓட்டு சிதறன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலிருந்தும் ஏற்படும், பாஜகவிலிருந்தும் ஏற்படும், ஏற்படும், அதிமுக ஏற்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்து விட்டால் அக்யூமுலேட் ஆகும் அவருடைய ஓட்டு. அதிமுகவும் விஜயும் ஒன்று சேரலைன்னா அதிமுகவுக்கும் பெரிய இழப்பு ஏற்படும். ஸோ எல்லா கட்சிகளும் இழப்பு ஏற்படும். அதில் உள்ளதிலேயே குறைவான இழப்பு பாஜகவுக்கு ஏற்படும். ஏன்னா ஐடென்டிக்கலாக அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அவர் சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக அடையாளப்படுத்துனது போல் அவங்க வேறு திசையில் பண்ணிக்கிறாங்க. அதனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு பெருசாக கிடையாது. இருக்கும், கட்டாயம் ஒரு 100 பேர் இருப்பாங்க, நான் மறுக்கிறதுல. நான் திமுக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் சீமான் பக்கம் போக முடியல. அவர் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிறார்.
ஆனால் பாஜக பார்க்க முடியல, அவர் ஹிந்துத்துவா எக்ஸ்ட்ரீமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிற ஒரு சிலருக்கு வந்து ஓகே இவர்கிட்ட போவோம், அவர் வந்து 2 திராவிட கட்சியும் கிடையாது, இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் கிடையாது, தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் கிடையாது, இப்போ நம்ம மாடரேட்டாக போய்க்கலான்னு ஒரு இடத்துல போகலாம். ஆனால் அது வந்து பாஜகவுடைய ஓட்டு சிதறல் வந்து கசிவு வந்து ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். அது வந்து உள்ள லெஸ் டேமேஜ் வந்து அந்த பார்ட்டிக்கு தான் இருக்கும். அப்போ இந்த இக்கட்டான அரசியல் சூழ்நிலையில் பாஜகவும் அதிமுகவும் மறுபடியும் ஒன்றிணைய வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுக அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏதேனும் ஒரு அசாதாரணமான அல்லது ஒரு அதிசயமான சூழ்நிலை ஏற்பட்டாலே தவிர. ஆனால் இப்போ அதிமுகவில் வந்து எந்த ஒரு செயல்பாடுகளுமே இல்லாமல் பார்க்க முடியுது சார். ஏன்னா மீட்டிங்கில் கூட வந்து எல்லா 2 தரப்பிலும் அடிச்சுக்கிறாங்க. இனிமே செயல்படுவாங்க. திரு விஜய் அவர்களும் தை மாதத்துக்கு பிறகு செயல்படுவார், அதாவது ஜனவரி மாதத்துக்கு பிறகு செயல்படுவார். அவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. அந்த படம் வந்து திரு ஹெச் வினோத்துடைய இயக்குனத்தில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் ஷூட்டிங் வந்து அவர் டேட் கொடுத்துருக்காரு, 40 நாள் 50 நாள் அதை கொடுத்துருக்காரு. அந்த டேட்டு முடிஞ்ச பிறகு அவர் வந்து இன்னும் அக்ரெசிவான பாலிட்டிக்ஸில் இருக்குவார். அதே போல தான் அதிமுக என்ன நினைக்கிறேன், நம்ம வந்து 5 வருஷமாக உழைச்சி நம்ம வந்து வீணாக்க வேண்டிய எனர்ஜியை லாஸ்ட் 1 இயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணோம்னா சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அதற்கான பணி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உள்கட்சி தரலாம். அந்த உள்கட்சிதாரெலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தே வில் ஹேண்டில் இருக்குது, அது மறுக்கிறதுக்குல. ஏன்னா முன்னாடியே அடிச்சுக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதில் என்னென்ன, இதற்கு முன்னாடி வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து தொண்டர்கள் ஒற்றுமையின்மை, இந்த மாதிரி வேறு கூட்டணியின்மை, இந்த மாதிரி வேறு காரணங்கள் இருக்கும். 2024 மக்களவைத் தேர்தல் தோல்வி வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட முடிவு, எல்லாருடைய முடிவுக்கும் எதிரான ஒரு முடிவு. நான் உள்பட நிறைய பேர் அவங்கள்ட்ட பேசினாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார், எல்லா தலைவர்களுமே பேசுவாங்க, அவங்களும் பேசினாங்க. எல்லார்ட்டையும் பேசிட்டு வந்து ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்தார், பாஜகவோட போகிறது இல்லைன்னு. ஸோ அந்த கட்சியிலேயே நிறைய பேர், எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த கட்சியிலேயே நிறைய பேர் வந்து பாஜக கூட்டணி வேணும்னு விரும்பினாங்க. அப்போ கிடையாதுன்னு ஒத்த கால் நின்றது திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதனால தோல்விக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால வந்து தொண்டர்களுக்கு பெரிய லாஸ் ஆகிப்போச்சு, பெரிய அவமானம் ஆகிப்போச்சு, பெரிய செட்பேக் ஆகிப்போச்சு. 40க்கு 40 அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பெரிய வெற்றின்னு போயிடுச்சு, நம்ம திமுக முன்னாடி முழிக்க முடியல, எதிர்கொள்ள முடியல, பெரிய சவாலாச்சு. அதனால அங்கங்கே என்னப்பா அப்படின்னு ஒரு சலசலப்பு இருக்குது. அதை சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். வலுவான கூட்டணியின் மூலமாக மட்டும்தான் சரி பண்ண முடியும். விஜயோ, நாம் தமிழரோ, பாமகவோ இல்லாமல் இந்த 3ம் இல்லைன்னா திரும்ப 2024 மே மாதம் நிலைமையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார். இந்த 3க்கும் அவர் முயற்சி பண்ணுவார். அதில் பாமக மட்டும்தான் லேசாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, மற்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தெரியுது. இனிமேல் ஏதாவது அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தால் தான் சொல்ல முடியும். எந்த காரணத்தினால சார் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு? எனக்கு தெரியல, அதுதான் ஹானஸ்டான பதில். ஏதேனும் ஒரு ஆழமான தனிப்பட்ட காரணம் இருக்கணும். ஐடியாலஜிக்கலாலாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஜெயலலிதா அவர்களே பாஜகவை ரொம்ப ஏற்றாங்க. தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட நல்ல நட்பு வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். பிரதமராக இருந்தே ஜெயலலிதா அவர்களை வீடு தேடி போய் சென்று பார்த்தார் மோடி அவர்கள். நல்ல அண்டர்ஸ்டாண்ட், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்கு விழாது அப்படிங்கிறது தெரியும். இப்போ விழாது, இன்னொரு 10 தேர்தல் அவங்க எதிர்கொண்டா தான், ஒரு 4-5 தேர்தலில் வந்து பாஜக இல்லாமல் அவங்க 4-5 தேர்தல் எதிர்கொண்டாங்கன்னா தான் ஒரு வேளை வந்தாலும் வரலாம், வராது. இப்போ வந்தால் கூட அந்த சிறுபான்மை வாக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்த முடியாது, விஜய் வந்துட்டார். ஸோ வந்து திமுகட்டு ஒரு சிறுபான்மை ஓட்டு வெளியே போனால் முதல்ல விஜய்கிட்ட போகும், மிச்சம் மீறி ஏதாவது மிஞ்சினா தான் ஏதாவது வந்து ஏடிஎம்கே போகும். அதனால் வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஆனால் என்ன காரணத்துக்கு, இது வந்து 2024 மக்களவைத் தேர்தலில் அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 15 எம்பி சீட் சாதாரணமாக மினிமம் கேரண்டி 15 சீட் அடிச்சிருக்கலாம். அதை நாங்கள் வந்து தரவுகளோடு நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக நாங்கள் போட்டோம், எங்களுடைய அனாலிசிஸில் வந்து டேட்டா பூர்வமாக போட்டோம். அதிமுக ஓட்டு எவ்வளவு, பாஜக ஓட்டு எவ்வளவு, எவ்வளோ இடங்களில் வந்து அதிமுக 3ஆவது இடத்துக்கு செல்ல இருந்துச்சு, எவ்வளோ இடங்களில் அதிமுக டெபாசிட் இழக்க நேர்ந்தது, எவ்வளோ இடங்களில் 2ஆம் இடம் வந்து அதிமுக பாஜக பிடிச்சது. அப்போ ரெண்டும் சேர்ந்து அக்யூமுலேட், நீங்கள் வந்து அரசியலை பொறுத்தவரை 2-2-4ன்னு சொல்ல முடியாது, 2-2-5 ஆகலாம். அரசியலை பொறுத்த அப்படி அக்யூமுலேட்டிவ் ஒன்று ஆகும். நானும் நீங்கள் சேர்ந்தால் கூடுதல் பலம் ஒன்று சேர்ந்து நிற்கும். அந்த மாதிரிலாம் பெரிய 15 சீட்டு கேரண்டி ஆச்சு. அதை வந்து தெரிஞ்சு அவர் வந்து இழந்தார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, அதான் அனுசாரம். ஆனால் கட்டாயம் பாஜக இல்லை, கட்டாயம் அண்ணாமலை இல்லை, அது என்னால் சொல்ல முடியும். சார், அடுத்ததாக இப்போ இந்த புயல் வெள்ளத்தை வந்து பார்த்தோம்னா ஃபெங்கல் புயலோட இல்லை திமுகவோட அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா 2 பேர் இறந்தாங்க சார், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அடிச்சு. அதில் 5 லட்சம் ரூபா வந்து இழப்பீடாக கொடுக்குறதாகவும் சொல்கிறாரு. குடிச்சவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு 5 லட்ச ரூபா தான் கொடுக்குறான்ற மாதிரி பார்க்குறாங்களே சார் எல்லாருமே. ஃபெங்கல்ல ஃபெஞ்சல், அது வந்து ஜல் அப்படின்னு சொல்லணும், அது ஜலம் அப்படிங்கிறதுக்கான ஃபெஞ்சல். அது அந்த ஃபெஞ்சல் புயலை வந்து
இறைவனோட கருணையினால் அவங்க எதிர்கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர்களுடைய செயல்பாடு பயங்கரமாக இருந்துச்சு, பின்னிப்படல் தான் சொல்ல முடியாது. இன்னமும் நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் டெல்டா மாவட்டம், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னை சென்னையில் மத்திய சென்னை, வட சென்னை போன்ற பகுதிகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் முழங்கால் தண்ணியில் பல குடியிருப்புகள் இருக்குது, வீடுகளுக்கு தண்ணி வந்துருச்சு. அதெல்லாம் இவங்களால் வெளியே எடுக்க முடியல, வெளியே கொண்டு வரல, ஏன்னா தொலைநோக்கு பார்வை இல்லை. நீங்கள் ஒரு மேம்பாலம் கட்டுறது மூலமாக அல்லது ஒரு சாலை வசதி ஏற்படுத்துறது மூலமாக ஒரு நிரந்தர தீர்வை ஒரு வடிகால் பணிகள் மேற்கொள்ளணும், நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறதுன்னா, ஒரு வடிகால் பணி மேற்கொண்டுட்டோம்னா 5 கோடி ரூபாய் செலவாகும், ஒட்டுக்க போயிடும், அப்புறம் அடுத்த முறை எப்படி செலவழிக்கிறது? அப்போ வடிகால் பணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பம்பு செட் வாங்கலாம், மோட்டர் வாங்கலாம், டிராக்டர் வாங்கலாம், அப்போ 5 லட்சமா அந்த பக்கம் கொஞ்சம் போகும், இந்த பக்கம் கொஞ்சம் போகும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நிரந்தர தீர்வுகள் நமக்கு வேலை இல்லாமல் செய்யும். அப்போ அதனால தான் நீட் மாதிரியான பிரச்சனை கையில் வச்சுக்கிட்டாங்க. நம்ம அந்த நீட் தீர்வே காண முடியாது, நீட் எப்படியும் ஒழியாது. ஆனால் நீட்டை ஒழிப்போம் அரசியல் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கச்சத்தீவுனாங்க, கச்சத்தீவில் அண்ணாமலை போட்டு விட்டார். நீங்கள் தான்ப்பா கொடுத்தீங்க, நீங்கள் தான் போய் சம்மதிச்சிருக்கீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலர் எல்லாருமே உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க, இப்படிக்கா போங்க, நாங்கள் அப்படிக்கா பார்க்குறோம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அம்பலப்படுத்திட்டார் ஆர்டிஐ மூலமாக. அதனால் இப்போ அதையும் சொல்ல முடியாது. காவிரி பிரச்சனை இவங்க இருக்கும்போது தான் வந்துருச்சு. பிஜேபி ஆட்சி இருந்த வரைக்கும் வரல. மத்தியில் பிஜேபியும் கர்நாடகாவில் பிஜேபி காவிரி பிரச்சனையே வரல. இங்கே மாநிலத்தில் திமுகவும் கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்தோடனே காவிரி பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அதனால இவங்க காவிரி பிரச்சனையும் பேச முடியாது, முல்லைப்பெரியாரும் யாரும் பேச முடியாது. ஏன்னா அங்கே கர்நாடகாவில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ நிரந்தர பிரச்சனையும் எது கிடையாது. இந்த மாதிரி வெள்ள மாதிரியான பிரச்சனை வச்சு சமாளிச்சிருப்பாங்க. நாங்கள் வெள்ளத்தை எதிர்கொண்டோம், வெள்ளத்தை கட்டாயமாக பெட்டராக எதிர்கொண்டிருக்கிறாங்க, வித்தவுட் எனி டவுட். ஆனால் அது இவர்களுடைய சாதனையினால் அல்ல, இறைவனுடைய கருணையினால. அதற்கான உதாரணம் தான் தென் சென்னை, மத்திய சென்னையில் சில பகுதிகள் போன்ற நகர்ப்புறத்தில் அர்பனைஸ்டாக டெவலப் ஆன இடங்களில் பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் இன்னமும் டெல்டா மாவட்டங்கள் ஏகப்பட்ட இடங்களில், கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில், சென்னையிலேயே வட சென்னை, திருவள்ளூர் போன்ற இடங்களில் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. உங்களை மாதிரி ஊடகங்கள் அங்கே கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா முழங்கால தண்ணி இருக்குது, இன்னும் தெரியும், குடியிருப்புல வீடு பேருக்கு தெரியும். அதை அவர்கள் செயல்படுத்தல தோல்வி அடைந்தாலும் தான் சொல்லணும். அது ஃபெஞ்சல் புயலில் இவங்க கட்டாயமாக வெற்றி பெருமை தான் சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டோம்னு. அதற்கான காரணம் ஊடகங்களுடைய ஆதரவு. ஊடகங்கள் அப்படி க்ளீனாக இருக்கணுமா, அப்படி காட்டிட்டு சுனா பண்ணால் அப்படியே சத்தம் இருக்கிறது ஆம் போயிருந்து போயிடுறாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுடன் இருக்கிறதுக்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை, அந்த எந்த கட்சிகளும் பெரியவங்களும் தயாராக இல்லை. நேற்று தான் அதிசயமாக 10 பேர் சொன்னப்பறம் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கரெக்டாக முழங்கால் தண்ணியிலே போய் நின்று பேட்டி கொடுத்தாரு. அதை தான் எல்லா கட்சிகளும் செய்ய சொல்லி சொன்னோம். அவங்க எல்லாமே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பெருசாக அவங்க ஒரு அரசியல் பண்ணலை. அதனால் அவங்க நான் ஒரு வீடியோ பார்த்தேன், மாநகராட்சியுடைய செயல்பாட்டில் ஒரு வீடியோ பார்த்தேன். நல்லா இடுப்போல தண்ணியில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு ஸ்வீப்பர் க்ளீன் பண்ணுற உட்காந்துருக்காரு. அவர் ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்காரு, அதிகாரி எடுத்துருக்காரு. எப்பா க்ளீன் பண்ணுப்பா அப்படின்றார். அவர் அந்த குப்பையில் கூடியதை வச்சுட்டு தண்ணி அள்ளி போடுறார். குப்பையில் எப்படி வரும்? நீங்கள் அந்த கம்பியாக கரண்டி கம்பி இருக்கும் போதுல குப்பையில் இப்படி கம்பி இருக்கும் பாருங்க, இப்படி வாருவாங்க. அதை அந்த வாறுகாலில் தண்ணி எடுத்து போடுறாரு. இவ்வளோதான் அவங்களுடைய பணியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எது செய்யறதுல. அங்கங்கே ஒரு மோட்டரை போட்டு வச்சு தண்ணி ஊற்றி, இங்கே இருக்கிற தண்ணி ஊற்றி அங்கே அனுப்புவோம், அங்கே இருக்கிற தண்ணி ஊற்றி எல்லா இடத்துலையும் மோட்டர் ஓடிச்சு, எல்லா இடத்துலையும் ஜென்ரேட்டர் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் டிராக்டர் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் பைப் இருந்துச்சு. இதை எடுத்து கொண்டு போய் போட்டு விட்டாங்க. அவ்வளோதான். அதை நிரந்தர தீர்வு ஏன் பண்ணல? நாங்கள் போன மலைக்கு அவங்க சொன்னாங்களா இல்லையா, நாங்கள் 80% பணி முடிஞ்சிருச்சு, 90% பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. மிச்சம் 10%, 20% பணி தான் இருந்திருக்கணும். அப்போ இதுக்குள்ளே முடிஞ்சிருக்கணும்ல, என்ன ஆச்சு, எங்கே போச்சு? அதை அவங்க பதில் சொல்லணும். பட் வட சென்னை போன்ற பகுதிகள், நான் ஏற்கனவே சொன்ன டெல்டா போன்ற பகுதிகள், கடலூர் போன்ற மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. நிவாரண நிதியை பொறுத்தளவுக்கு நான் இறந்தவர்களுக்கு காசு கொடுக்கல, இறந்தவருடைய குடும்பத்தினருக்கு காசு கொடுத்துருக்காங்க. அது சாராயம் குடிச்சு செத்தாலும் அது குடும்பத்துடைய இழப்பு தான். அது சாராயத்துக்கு அபராதமாக அந்த கட்சியோட காசு கொடுத்துருக்கலாமே தவிர ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அது அரசாங்கத்துறை நிதி போகுது, அதில் தப்பு கிடையாது. எல்லா பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே பாதிப்பு தான். அந்த குடும்பத்துடைய தலைவர் குடிச்சு போட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் அனாதையாக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறது தப்பு இல்லை. அந்த 10 லட்ச ரூபா இவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்பேனே தவிர அவங்களுக்கு ஏன் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு கேட்க மாட்டேன். அப்போ ஏற்கனவே அன்னைக்கே நான் கேட்டதான், ஒரு பட்டாசு தொழிற்சாலை ஒருத்தர் விபத்தில் இருக்கிறாரு, அரசு ஒருத்தர் விபத்தில் இருக்கிறாரு, பணியில் இருக்கும்போது ஒரு பாதுகாவலர் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆட்கள் 5 லட்சம், 3 லட்சம், 8 லட்சம் கொடுத்துட்டு அப்போ அந்த மாதிரி குடிக்கிறவங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன கணக்கு பாரு, அப்படிதான் பாரு. அப்போ இவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஒன்று எல்லோருக்கும் போல அவர்களுக்கு 3 லட்சம், 5 லட்சம் கொடுத்துருங்க, இல்லாட்டி இவர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதா. ஸோ வெள்ள நிவாரணத்தில் நம்ம அறிஞ்சு 4 பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். நம்ம அதிகாரப்பூர்வமற்ற 3ஆ 4ஆங்கிறதுல குழப்பம் இருக்கு. அரசு சொன்னாதான் தெரியும். எல்லோருக்குமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிவாரணம் கொடுக்குங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக. ஆனால் சார், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்க்கட்சியினர் ஸ்டாலின் அவர்களிடமோ முதலமைச்சர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் அவருக்கு வேலை இல்லை, இதே வேலையை தான் சுற்றி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு சார். அப்படிதான் சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் ஹைலைட் ஆகும், அதுதான் விவாத பொருளாக மாறும். அவருக்கு வேலை இல்லைங்கிறது சொல்லலாமா, சொல்லக்கூடாதுன்னு விவாதத்தை செய்திருமோ அந்த விவாதங்களில் ஈடுபடாமல் அரசுடைய ஃபெயிலியரை எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டணும், ஊடகங்கள் சுட்டி காட்டணும். நான் சொல்றேன், நான் இப்போ உங்களை ஒரு கெட்ட வார்த்தை திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி திட்டலாம் நம்ம ஒன்றும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம சண்டை நீ பேசலாம் பேசியிருந்தோம், இந்த விவாதம் திசை திரும்பி சென்னையில் ஃபெஞ்சல் புயலில் எப்படி செயல்பட்டாங்க தமிழக அரசுங்கிறது மாறிடும்.
புரியுங்களா? அப்போ வந்து நான் உங்களை திட்டினா நீங்கள் என்ன திட்டினீங்களாங்கிற கவலைப்படாமல் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அவர் வந்து வேலை இல்லாமல் சொல்கிறாருன்னா இருக்கட்டும் போகிறாரு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் எங்களுக்கு வேலை இருக்குங்கிற நம்ம வந்து விமர்சனம் வந்து காட்டுவோம். அவங்க கேள்வி கணைகளை தொடுப்போம், அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம், நெருக்கடி கொடுப்போம். அதை செய்யாமல் நீ அப்படி சொல்லாமல் அப்படி எதிர்கட்சிகளை திசை திருப்புவதில் திமுக மாதிரி ஒரு பெஸ்ட் கட்சி பார்க்க முடியாது. அவங்க பியூட்டிஃபுல்லாக திசை திருப்புறாங்க. இந்த எதிர்கட்சியும் திசை திருப்பி உட்காந்துருக்காங்க. இந்த வெள்ளத்தை அவங்க வந்து அரசியலாக்குறதுக்கு 100 வாய்ப்புகள் இருக்கு. அதை செய்ய மாட்டேன்றாங்க. அதான் ஒரு பெரிய துயரம். சார். ஆனால் சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று சொல்லும்போது விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். இது வந்து ஜாதி ரீதியாகவும் அப்புறம் தொழிலை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த விஸ்வகர்மா திட்டம்னா என்ன சார்? எதனால் அவர் உள்ள விட மாட்டேங்கிறாரு? ஆதி திராவிட நலப்பள்ளின்னு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை எதை ஊக்குவிக்குது? கள்ளர் பள்ளிகள்னு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் இருக்குது. அது எதை ஊக்குவிக்குது? அதெல்லாம் ஊக்குவிக்கலையா? கல்லர் அப்படிங்கிறது சொல்லிட்டு அதற்காகவே ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறது வந்து ஊக்குவிக்கிறது இல்லையா? ஆதி திராவிடம் சொல்லிட்டு அதற்காகவே ஊக்குவிக்கிறது. இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ சேலத்துலேயும் நாமக்கல்லையும் பார்த்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்ப ஹரிஜன காலனி பள்ளிக்கூடம் அப்படின்னு இருந்துச்சு முந்தானேத்து வரைக்கும். அதை எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி போய் பார்த்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாம் மாதிரி. ஏன் நீங்கள் 55 வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க? நீங்களே 6வது முறை ஆட்சியில் இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியலையா ஹரிஜன காலனின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது? தெரியவே இல்லையா? அப்போ ஹரிஜன காலனி பள்ளின்னு நேற்று வரைக்கும் இருந்துச்சு, ஆதி திராவிடர் பள்ளின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, கல்லர் பள்ளின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்புறம் அவங்க என்ன செய்யறீங்க? நீங்க ஜாதியை வந்து ஜாதி அடையாளப்படுத்தி ஜாதி அடையாளப்படுத்தலையா? இடஒதுக்கீடு எதன் அடிப்பில் கொடுக்குறீங்க? ஜாதி அடிப்பில் கொடுக்குறீங்களா? தகுதி அடிப்பில் கொடுக்குறீங்களா? 100 மார்க் வாங்குறவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? நீங்க வந்து சமூகங்களுக்கு அடிப்பில் கொடுக்குறீங்களா? அப்போ ஜாதி இருக்குத்தானே செய்யுது. அப்புறம் இன்னொரு விஷயம், விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுது? யார் ஒருத்தர் தன்னுடைய பரம்பரையாக சில விஷயங்களை செஞ்சுட்டு வராரோ அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்துறோம்னு சொல்றாங்க. அவ்வளோதான். நீ வந்து இங்கே தான் வான்னு சொல்றாங்களா, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? லோனு கொடுக்குறோம்ன்றாங்க. வேண்டாங்கிறவங்க போங்க, யார் தடுக்கிறா? புரியுங்களா? விஸ்வகர்மா திட்டம் என்ன? கைவினை தொழிலிருந்து எல்லா விதமான சுய தொழில்கள். அதை நான் தனியாக செய்யறதுக்கு ஒரு 100 பேர் கிளம்புவாங்க. புதுசாக ஸ்டார்ட் அப் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் வச்சுருவோம். சில பேர் வந்து அவங்க அப்பா செஞ்சார், அம்மா செஞ்சாங்க, தாப்பனா செஞ்சார், தாத்தா செஞ்சார், வந்துட்டு இருப்பாங்க. அதையும் செய்யுங்க. அப்போ இதை மாதிரி செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு லோன் வேணுமா? தர்றோம். எங்களுக்கு இந்த லோன் வேண்டாம், முத்ரா லோன் வாங்கிக்கோங்க. 20 லட்ச ரூபா முத்ரா லோன் ஏற்கனவே இருக்குல்ல, நான் வந்து இந்த லோன் தான் வாங்கிக்கங்க. அப்போ இங்கே வாய்ப்புகள் கூடுது. புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவர்களுக்கான கல்வி கடன் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்றவங்களுக்குலாம் கல்வி கடன் கொடுக்க மாட்டோம், மற்றவங்களாம் கடன் கொடுக்க மாட்டோமா? மாணவர்களுக்கு கல்வி கடன், மற்றவர்களுக்கு மற்ற கடன், விவசாயிகளுக்கு விவசாய கடன், ஜொல் வாங்குறவங்களுக்கு ஜொல் லோனு, உங்களுக்கு என்ன விதமாக வேணுமோ தர்றோம். அதுபோல் கைவினைஞர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக அவரோட தொழிலை ஊக்கப்படுத்த நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு இந்தியா முழுக்க சுய தொழில்களை, இந்திய தொழில்களை, அந்தந்த உள்ளூர் தொழிலை ஊக்கப்படுத்த நிறைய விஷயம் பண்ணுறாரு. ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஒரு ஸ்கீம். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன், எங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா வச்சுட்டு இருக்காங்க. புரியுங்களா? எங்க ஊர் பால்கோவா ரொம்ப விசேஷம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல பஞ்சாமிர்தம் வைப்பாங்க, மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு வைப்பாங்க. இப்படி இந்தியா முழுக்க அந்தந்த ஊர்ல என்ன விசேஷம், இப்படி தொழில்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. காஞ்சிபுரத்துல பட்டு வைப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்படி ஊக்கப்படுத்துறது எல்லா ஸ்டார்ட் அப் இந்தியா தான் கொண்டு வராங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படி கொண்டு வராங்க, மேக் இன் இந்தியா அப்படி தான் கொண்டு வராங்க. அதோட 100 விஷயத்தில் ஒன்றா தான் முத்ரா லோன் கொண்டு வந்தாங்க. அதை 10 லட்சமா வச்சிருந்தாங்க, அது 20 லட்சமா மாற்றினாங்க. திரும்ப வாங்கிக்கணும், கட்டிக்கிட்டு வாங்கி. அதே மாதிரியான இன்னொரு விஷயம் தான் விஸ்வகர்மா திட்டம். இது குலத்தொழிலை திமுகவும் வந்து என் மக்களை ஏமாத்துறது போல வந்து அது குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது திட்டம் இல்லை. உங்களுக்கு தேவையா அந்த வாய்ப்பும் இருக்குது. எனக்கு முத்ரா லோன் வேணுமா வாங்கிக்கோ, எனக்கு விஸ்வகர்மா லோன் வேணுமா வாங்கிக்கோ, இல்லை ரெகுலராக பேங்க்ல போய் நான் வந்து ஒரு அடமானம் வச்சு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கோ, பிசினஸ் லோன் வாங்கிக்கோ. அதானி எந்த லோன் வாங்குறாரு? முத்ரா லோன் வாங்குறாரு. அதானி வந்து பேங்க்ல அதிகமாக லோன் வாங்கியிருக்காரு, அம்பானி அதிகமாக லோன் வாங்கியிருக்காரு, ஏகப்பட்ட லோன் அவங்க வாங்கியிருக்காங்க. எஸ்பிஐலேருந்து எல்லா பேங்க்கும் வாங்கியிருக்காங்க. அவர் என்ன முத்ரா லோன் வாங்கினாரா? அவர் என்ன விஸ்வகர்மா லோன் வாங்கினாரா? எல்லா லோனும் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்போ வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது இவ்வளோ முக்கியம். 3வது விஷயம், இந்த விஸ்வகர்மாவில் குலத்தொழில் இவங்கெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதில் என்ன அட்வான்டேஜ்ங்கிற பாருங்க. நம்ம அயோத்தி ராமர் சிலையை வடிவமைத்தவர் வந்து அவங்களுடைய பரம்பரையாக அவங்க சிலை வடிவமைக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க. அயோத்தி பெங்களூரில் இருக்கிறார். அவங்க பரம்பரையாக சிலை வடிவமைக்கிறது தான் அவங்க தொழில். அதில் இந்த சிலையை வடிவமைத்தவர் அவங்களுடைய பரம்பரையிலேருந்து தொழிலேருந்து விலகி, நான் சிலையெல்லாம் வடிவமைக்க மாட்டேன், நான் MBA படிக்கிறேன், ஏதோ படிக்க போயிட்டு எங்கே போயிட்டு வந்து பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு வந்து எதுவும் செட் ஆகலை, விட்டுட்டு திரும்ப நான் என்னோட தொழிலுக்கு வரேன். தொழிலுக்கு வந்த பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் அவங்க பரம்பரையாக பயன்படுத்தின அதே தொழிலையும் திரும்ப செஞ்ச விளைவு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் நாடு முழுக்க உலகம் முழுக்க போட்டி நடத்தி அதில் அவர் உருவாக்கின சில நம்பர் 1 சிலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு. அயோத்தியில் நாம் எல்லாரும் கும்பிடக்கூடிய ராமர் சிலை வந்து பெங்களூர்ல பரம்பரையாக சிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறதுல தெரிஞ்சது. சிலையில நீங்க வந்து ஒரு கற்சிலை அமைச்சிங்கன்னா கல்லுல ஆண் கல்லுன்னு ஒன்று உண்டு, கல்ல பெண் கல்லுன்னு உண்டு, ஸ்டோன் மேல் ஸ்டோன் ஃபீமேல் ஸ்டோன் உண்டு, அரவாணி கல் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த கல்லை தட்டி பார்த்தா, தேங்காய் தட்டி பார்க்குறோம் பார்த்தீங்களா, தேங்காய் தட்டி பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்க, அது உங்களால் கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க முடியாது, பெண்கள் கண்டுபிடிச்சாங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. எப்படி கத்திரிக்காயை உடச்சு பார்த்து வாங்குறாங்க, வெண்டைக்காய் உடச்சு பார்த்து வாங்குறாங்க, அந்த மாதிரி கத்திரிக்காய் அமைக்க பார்த்து வாங்குறாங்க, வெண்டைக்காய் உடச்சு, இந்த மாதிரி ஒன்று பார்க்குது. கல்லில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியும். அது யாரால் கண்டுபிடிக்க முடியும்? உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா?
என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பரம்பரையாக செய்கிறாள் தான். மாமல்லபுரம் போகிற ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ 2 பக்கமும் அவ்வளோ பேர் சிலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்கார்ந்த மாத்திரத்தில் செய்வாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்ம், ஒரு பெரிய கலை வடிவத்தை, அதில் உள்ள எக்ஸலன்ஸை, அதோட எக்ஸ்பர்டைஸை அதை வந்து கொண்டு வராங்க. மரத்தில் வந்து தேர் செய்யக்கூடிய இங்கே நம்ம வந்து சென்னையிலே இருக்கிறாங்க, வடபகுதியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பரம்பரையாக செய்யறவங்க. அதுலேயும் இதே மாதிரி எந்த மரத்தில் தேர் செய்யணும்னு கணக்கு. மரத்தேர் தானே, நம்ம எதுலாம் செஞ்சிடலாமா? செய்ய முடியாது. எந்த மரத்தேர் காலத்துக்கு வாழுங்கிற கணக்கு. புரியுங்களா? எங்கள் ஊர் தேர் விட திருவாரூர் எனக்கு காலகாலமாக இருந்த தேர்தல் எப்படி இவ்வளோ காலமாக இருந்துச்சு வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்று பொருந்தது. அதில் வந்து யோனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு ஒவ்வொரு கல்லை எப்படி சொருகிறது, ஒவ்வொரு மரத்தை எப்படி சொருகுன்னு 150 டெக்னாலஜி இருக்குது. பரம்பரையாக வந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? ஐஐடியில் சொல்லி தராங்களா? எங்க? அப்போ இது மாதிரி ஒரு பெரிய திறமை வந்து பரம்பரையாக இருக்கக்கூடிய திறமையை அவர்கள் விரும்பினால் எடுத்துக்கோங்க. விஸ்வகர்மா லோனில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க, வேண்டான்னு விட்டுருங்க. யார் உங்களை கம்பல் பண்ணுறா? இதில் கம்பல்சன் இருக்குதா? அப்பயும் இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு அரசுடைய வேலை என்னவா இருக்குது, இந்த 3.5 வருஷமா ஸ்டிக்கர் ஓட்டு தான் அவங்க வேலையா இருக்கு. எதெல்லாம் மத்திய அரசு திட்டமா இருக்குதோ அதுக்கு வந்து வெளியில வந்து அட்டப்படத்தை மட்டும் மாற்றி மாநில அரசு திட்டம் சொல்லுது. இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்கல்ல, நாங்கள் எங்கள் சொந்த கல்விக் கொள்கை கொண்டு வரோம். அதே அதை பிரித்து அட்டையை மட்டும் மாற்றி கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பதில் சொல்ல முடியுது அவங்களால? யாரா அண்ணன் ஆசிரியர் வீரமணி சொல்லட்டும், தமிழக முதலமைச்சர் சொல்லட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும், யாரா ஒரு சொல்லட்டும், தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு என்ன எதிர்ப்புன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நாங்கள் எங்கள் மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரவங்க இருக்காங்க. இல்லம் தேடி கல்விங்கிற திட்டம் தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்குது, அதையும் கொண்டு வந்தாங்க. அதே இல்லம் தேடி கல்விக் கொள்கையை பாஜகவுடைய RS சித்தாந்தம் இவர் சொன்னாரா இல்லையா? ஆசிரியர் வீரமணி சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. அதே விஷயத்த சொல்றாரு. அது வந்து குலக்கல்வியை வளர்க்கும், அது வந்து RS உடைய கல்வினார். 2 நாள்ல வந்து அதெல்லாம் இல்லை, நான் விசாரிச்சேன், ரொம்ப நல்ல கல்வியான்றார். என்ன எனக்கு புரியல. அப்ப நீங்க விவரம் தெரியாம அறிக்கை விடுறீங்களா? 2 நாள் முன்னாடி தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை RS உடைய பிரச்சாரம் சொன்னீங்க, தமிழ்நாடு அரசோட திட்டத்தை. 3வது நாள் வந்து இல்ல கரெக்டான திட்டம் தான் சொன்னீங்க. என்ன கணக்கு? அவர்களுக்கு மத்திய அரசு மீது ஒரு வெறுப்பை கொண்டு வரணும், பாஜக வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் நிறுவனங்கிறத நிரூபிக்கணும், தமிழ்நாட்டில் வளவலாம் தடுக்கணுங்கிற சின்ன ஆசைகள் எதுவுமே நிறைவேறதில்லை. 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி அரசு இருக்க போது அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்களும் தமிழக முதலமைச்சர் அதை பார்க்க தான் போறாங்க. எதுக்கு சார் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் ஜாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க? அது வந்து எடுபடும் அப்படிங்கிறக்கா ஜாதி சாயம் பூசுவது அவர்கள் தான். நான் தான் கேட்டேன், திமுக தலைமை பொறுப்புக்கு ஒரு 60 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி திமுக பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லு. தீக்கால பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லு. இவர்கள் ஜாதி தானே பேசுறாங்க எல்லாரும். பட்டியலினத்தவருக்கு எதிராக பெரியார் பேசுனா நான் 10 உதாரணம் காட்டுவேன். நான் உதாரணம் விட்டுருக்க, முரசொலியில் என்ன போட்டிருக்கான்னு பாத்துங்க. பெரியார் பட்டியலினத்தவருக்கு எதிராக என்ன பேசியிருக்கா என்பதை திமுகவின் அதிகாரப்பூர்வமான முரசொலியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீ அவங்க என்ன ஜாதி சொல்லிட்டு இருக்காங்க? இல்ல முரசொலி பொய்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி பெரியார் பொய் சொல்லுங்க. 2 எல்லாம் ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும்? 2 உண்மையா இருக்க முடியாதுல. முரசொலி சொன்னதும் உண்மையா, பெரியார் சொல்லலைங்கிறது உண்மை எப்படி இருக்க முடியாதுல்ல? அப்ப கேளுங்க அவங்கள்ட்ட. அப்ப தீக்கால அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கார் 2 முறை. அதற்கு முன்னாடி டாக்டர் கிருபாநிதி இருந்தார், இப்ப எல் முருகன் இருந்தார். அப்படி வந்து தீக்கால காட்ட சொல்லுங்க, அப்படி திமுக காட்ட சொல்லுங்க. அகில இந்திய தலைமையில பட்டியலினத்தவர் இருந்திருக்கிறார் பாஜக, அவங்களை காட்ட சொல்லுங்க. கிறிஸ்தவர் தமிழ்நாட்டில் பாஜக ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டு பாஜகவை ஆரம்பிச்சது கிறிஸ்தவர். சொல்லுங்க அவங்கள. அவங்க ஒரு கிறிஸ்தவர் பாத்தீங்க. தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல வந்து ஏன் சார் பீட்டர் அல்போன்ஸ் வந்து மாநில தலைவர் ஆக முடியல? பீட்டர் அல்போன்ஸோட பெரிய தலைவர் நீங்க பார்க்க போறீங்களா? உங்களை ஆராசவண்ணன் தூக்கி கொண்டு வந்து அவரோட ஒரு அனுபவத்தில் இருக்க போறாரா? பீட்டர் அல்போன்ஸோட ஒரு அனுபவத்தில் இருக்க போறாரா? கொள்கை சித்தாந்தங்கள் இருக்க போறாரா? கொண்டு வர முடிஞ்சதா? இவங்க வெளியில பேசுவாங்க, அது 1008 பேசுவாங்க. அது வந்து உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திராவிட அரசியல் வந்து மேடைகளுக்கு கூட இப்ப ஈடுபடாது. முன்னாடி மேடைகளா ஈடுபட்டு இந்த மேடைகள்ல கூட இப்ப வந்து திரு அண்ணாமலையும் திரு சீமானும் அந்த மேடையிலும் கைப்பற்றிட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு இடம் இல்லை. சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், இது உங்கள்கிட்ட இருந்து பதில் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதாவது இந்த இசைவாணி மேட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலுமே எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அடித்தட்டு தொண்டர்களாக இருந்தாலுமே சரி, அவங்கள பற்றி கேள்வி எழுப்பிட்டா ஏன் வேறு மதத்தில் இல்லையா, கிறிஸ்தவத்தில் இல்லையா, முஸ்லீமில் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுப்புறாங்களே. ஹிந்து மத பிரச்சனை அது ஹிந்துவோட நிப்பாட்டிக்காமல் ஏன் சார் மற்ற மதத்தில் இருக்கிறாங்க? இதே இஸ்லாமியர் சமூகத்தில் இந்த மாதிரி எழுப்புனாங்க அப்படின்னா ஏன் ஹிந்து மதத்தில் எழுப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு கொந்தளிப்பு வரல. உங்கள் மத பிரச்சனை உங்களோட பிரச்சனை வச்சுக்கோ, ஏன் ஹிந்து இழுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுணும் சார். அதே மாதிரி தான் சார் அவங்க மதத்தில் யோசிப்பாங்க. நாம வந்து இன்னொரு மதத்தில் கேளுங்கன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு நிமிஷம் நான் ஒரு ஹிந்துவாக இன்னொரு மதத்தை பற்றி விமர்சித்ததே இல்லை. நீங்க எடுத்துக்காட்டு ஏதோ நான் 25 வருஷமா இந்த இடத்த குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு மதத்தை பாண்டை இழிவுபடுத்தினான்னு ஒரு இடத்த காட்டு இல்ல. நான் சொல்றேன், யாருமே நல்ல ஹிந்து செய்ய மாட்டார், நல்ல கிறிஸ்தவர் செய்ய மாட்டார், நல்ல இஸ்லாமியர் செய்ய மாட்டார். ஹிந்து என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்து மத அடிப்படையில் வச்சுக்கிட்டு இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்குது, நீங்க தான் மத சார்பற்றவர்களாச்சே,
அப்போ நீங்கள் எல்லாரையும் கேளுங்கன்னு சொல்லு. அப்போ வந்து அவர்களுடைய நோக்கம் பெண் விடுதலையாக இருந்தால் ஹிந்து பெண் விடுதலை மட்டும்தான் வேணுமா, மற்ற பெண் விடுதலை வேண்டாமா? இதுதான் கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஒரு தீவிர பக்தராக இருந்து பேசினா, உள்ள ரீவேம் பண்றாங்க வந்தா, சீர்திருத்தம் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கடவுள் மறுப்பாளர்னு சொல்லிட்டீங்க, கடவுள் வெறுப்பாளராக உட்காந்துருக்கீங்க, நீங்க கோயில் பக்கம் போனதே கிடையாது. உங்களுக்கு நாங்க என்ன பண்ணா என்னங்கிற கேள்வி. அப்ப இல்ல நான் பெண்ணிய விடுதலை பேச வந்தேன், நான் வந்து இந்து மதத்தை சீர்திருத்த வரல, பெண் அப்ப எல்லா பெண்ணையும் பேசுங்க. உங்களுக்கு புரியல? அதுதான் அவர்களை அம்பலப்படுத்துவதற்கான நோக்கம் தானே தவிர இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவதற்கான நோக்கம் இல்லை. நல்ல ஹிந்து எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டார், நல்ல முஸ்லீம் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டார், நல்ல கிறிஸ்தவர்கள் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டார். சார், அற்புதமான கருத்தை இளைய பாரதியிடம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.